இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிப்பில் ட்ரம்பின் போர் நிறுத்த முன்மொழிவை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறினால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஈரான் மௌனம் காப்பதால் குழப்பம் நீடித்து வருகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டிருக்கிறதை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டிருந்த சூழலில் ஈரான் மௌனம் காப்பதால் அங்கு குழப்பம் நீடித்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். கவியரசன், இந்த போர் நிறுத்தத்தினுடைய விளக்கத்தை நீங்க வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதோடு இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க. இதனைத் தொடர்ந்து ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் வந்தது. இப்படி இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான போர் அடுத்த கட்டத்துக்கு எஸ்கலேட் ஆச்சு. இதன் தொடர்ச்சியாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேல ஈரான் தாக்குதல் நடத்திருந்தாங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. ஸோ அப்படி அடுத்தடுத்து இந்த போர் எஸ்கலேட் ஆகிட்டே வந்ததுனால நிச்சயமாக ஒரு போர் நிறுத்தம் தேவை அப்படின்னு பல்வேறு நாடுகள் வலியுறுத்திட்டு வர்றாங்க. ஏன்னா எதுக்குமே போர் தீர்வாக அமையாது, பேச்சுவார்த்தை மூலம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி சொன்ன விஷயம். அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டார். ஆனா இதற்கு முதல்ல ரெண்டு தரப்புமே அமைதியா இருந்தாங்க. இப்ப இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, போர் நிறுத்தம் நாங்க சம்மதிக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்துல ஈரான் போர் நிறுத்தத்தை மீறினால் மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும், கடும் விளைவுகளை சந்திக்க நேரும் அப்படின்னு இஸ்ரேல் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விரைவிலேயே ஒரு விரிவான அறிக்கையை வெளியிடுவார் அப்படின்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த விவகாரம் தொடர்பாக ஈரான் கிட்ட இருந்து எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. அதாவது அவங்க போர் நிறுத்தத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஈரான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால இதுல ஈரானுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த நாட்டினுடைய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அது மட்டுமல்ல, ஈரான் ராணுவ அதிகாரிகள் சமீபத்தில் பேசும்போது இந்த போரை ஆரம்பித்தது வேண்டுமானால் அமெரிக்காவாக இருக்கலாம், ஆனால் இதை முடித்து வைக்க போவது நாங்கள் தான், நிச்சயமாக நாங்கள் அமெரிக்காவுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த போர் பதற்றம் காரணமாக பல்வேறு நாடுகள் தங்களுடைய வான்வழியை மூடி வச்சாங்க. அந்த அளவுக்கு நிலைமை போனது. இப்படி இருக்கும்போதுதான் இஸ்ரேல் நாங்க போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் தரப்புல இது வரைக்கும் சொல்லலை. அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டாலும் கூட அடுத்த கட்டமாக இது எப்படி போகும் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும்னு ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. ஆனா அதுக்கு ஈரான் தயாராக இல்லை. இஸ்ரேலுடையவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்க, அதனால எங்களுக்கு பிரச்சனை, தயாரிக்க கூடாது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் சொல்ற விஷயங்களுக்கும் ஈரான் அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. எனவே அவங்க என்ன முடிவு பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த போர் தற்போதைய நிலைமையில நிற்குமா அல்லது தொடர்ந்து நடைபெறுமா என்பது தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.